சரிங்க. இப்படியே கதைங்க. நீ கழிவு அழிக்கிறான். வேற ஐயா ஐயா அப்பா உங்களப்பா அவரும் இல்லாத அவரும் தனியாக தான் இருக்கு. அவரும் தனியாக ஒன்றாண்டு எடுத்தப்பா நீ கேள்வி கேட்டீங்கன்னா திருவிழம் கொடுத்ததும் கிணறு காட்டினாலும் எல்லாத்துக்கும் முடியாது. எல்லாம் வந்து நடக்குது. அடுத்த முறை வந்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் கேட்டு வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் தங்கவேல் கனகசுந்தரம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பேர். உங்களுக்கு என்ன நடந்தது? மரத்தில் இருந்தது. மரத்தால் விழுந்தீங்களா? உங்களுக்கு என்னென்ன உதவி இது கிடைச்சிருக்கு? எனக்கு இவங்க அந்த அம்மாவோட உதவி கிடைச்சிருக்கு. கிணறு செஞ்சு தந்திருக்காங்க. மற்றது மோட்டர் சைக்கிள் வந்து தந்திருக்காங்க. அவங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன் அவங்களுக்கு செஞ்ச உதவிக்கு. அம்மாவுக்கு இன்னும் இவ்வளவு உதவி செஞ்சுட்டாங்க. இன்னொரு கொஞ்சம் சின்ன வேலை ஒன்று இருக்கு, அதையும் செஞ்சு தந்தாங்க. கோடி புண்ணியம் அவங்களுக்கு. கிணற வெட்டி கட்டி தந்துட்டாங்க. தண்ணி இல்ல. இந்த காணி இவ்வளவு இருக்கு, நீங்களே பாக்குறீங்க இவ்வளவு காணி இருக்கு. இந்த அக்கம் பக்கத்துல தோட்டங்க இருக்காங்க. இப்ப எல்லாம் இந்த பப்பாசி எல்லாம் வச்சு இல்லைன்னாம கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இருக்கும். உங்களுக்கு அந்த 3 வீலர் தந்தவங்களே? 3 வீலர் தந்தாங்க. அந்த 3 வீலரால என்ன அப்படியே நன்மை? 3 வீலர் இப்ப 3 வீலர் தந்ததே எனக்கு இப்ப கால் இருக்கிற மாதிரி 3 வீலர் தந்தது. நான் முதல்ல ஒரு மாதிரியா தான் நினைச்சேன். அதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், ஏறி இறங்குறது அது பெரிய கஷ்டமா இருக்கும் அப்படி இப்படின்னு நினைச்சேன். போக தான் அதுக்கு பிறகு தெரிஞ்சது அதால எனக்கு இவ்வளவு உபயோகம் இருக்கு, இவ்வளவு நன்மையிலும் இருக்கு அப்படின்ட்டு. அதனால நான் இந்த கிழமையில பெருசா அங்க கன நேரம் உட்கார்ந்து இருக்கல தம்பி. அதுல அங்கனைக்குல வீட்டுல இருந்தா யாரும் போன் பண்ணுவாங்க, இந்த சாமான் இந்த சாமான் ஏத்தணும் வாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு தேவையான தோட்ட வேலைக்கு தேவையான சாமான் எல்லாம் இதுலயே ஏத்திட்டு வந்துருவேன். ஏத்திட்டு வந்துருவேன். இந்த அதான் இவ்வளவு செஞ்சு தந்தாங்க. இன்னொரு கொஞ்சம் ஒரு ரெண்டு முழமோ 1 முழம் கிணத்து அடிச்சு தந்தாங்கன்னா வேனுக்கு கூட மரக்கறி போட தேவையில்ல. எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு நானே கொண்டு சந்தையில கொழும்பு பண்ணிட்டு நானே வந்துருவேன். இந்த பக்கத்துல இருக்கிற கிணறு வந்து இதே மாதிரி தான் ஆழமானது, இதே தாழ்பான். அப்ப இனி என்ன செய்யலாம் நீங்க உத்தேசிக்கிறீங்க? இது கீழே இன்னொரு 2 முழம் வெட்டணும். வெட்டினா தண்ணி என்ன மாதிரி இருக்கும்? தண்ணி போதிய என்னன்னா இந்த மாதிரி காலத்துல இப்படி இருக்கு தண்ணி. மழையா இல்லையே இங்க மழையே இல்லையே இங்க. அதான மெயின் பிரச்சனையே. போன வருஷம் எல்லாம் சொன்னா நம்மாட்டிக்கு மழைனா ஊட்டு தண்ணி அவ்வளவு போயிடும். எல்லாம் இந்த இதுல இருக்கு கிணறு, அந்த கிணத்தையும் போய் பாருங்க. அது இதோட கொஞ்சம் தாழ்ப்பம் தான். அதுல தண்ணி இருக்கு. கொஞ்சம் நிக்கும். இது இப்ப இந்த கிணறு இப்ப இந்த சீசன்ல அடிச்ச மாதிரி இருந்தா நீ வாழ்க்கையில இந்த கிணறு வெட்ட தேவையில்லை. அவ்வளவு குழாய் கிணறு அடிக்கிறதால தொடர்ந்து குழாய் கிணறு இதுல அடிச்சு பிரயோஜனம் இல்ல. தொடர்ந்து வெட்டணும். தொடர்ந்து என்ன இந்த வெட்டி பழம் போட்டிருக்கு தானே, அது கிலோ 2 முழம் கணக்கத்தோட 2 முழம் வெட்டுனா 1 முழம் தண்ணி வரும். 1 முழம் தண்ணிக்கு நாங்க ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் காணி தோட்டம் செய்வோம். 2 ஏக்கர் காணி எங்களுக்கு சராசரி. இதுல 2 ஏக்கர் காணி வேற தோட்டம் செய்யலாம் பரவாயில்ல. பப்பாசியை வச்சு இப்ப 1.5 முழம் வெட்டினா உங்களுக்கு ஜூன் மாசம் வந்து துப்புரவா தண்ணி இருக்காது. இந்த ஒரு வருஷம் தான் கஷ்டமா இருக்கும். அதுக்கு பிறகு தண்ணி கஞ்சல. இந்த வருஷம் மாறில இங்க மழையே இல்ல. நீங்க நாங்க போய் சொன்னா இதுல இருந்து இந்த கோயிலுக்கு பின்னுக்கு கிணறு குளம் இருக்கு. அந்த குளத்துல போய் பாத்துட்டு வாங்க எவ்வளவு தண்ணி இருக்கு. சரி, அங்க ஒரு குளம் இருக்கு, இந்த இதுல ஒரு குளம் இருக்கு, இந்த இங்கால ஒரு குளம் இருக்கு. தண்ணியே இல்ல. இல்லாம ஒருத்தரும் செய்யல இங்கால தண்ணி இல்லாம. இப்ப என்னென்ன பயிர் செய்வீங்க? இதுல உளுந்து போட்டு இருக்குது. இங்கால கவுப்பி, சோளம், கடலையில். ஆடுகள் எல்லாம் நீங்களா வளர்க்குறீங்களா? ஆடு எத்தனை ஆடு வளர்க்குறீங்க? ஆடு ஒரு 10 ஆடு கிட்ட நிக்கு. 10 ஆடு கிட்ட நிக்க. நல்லது. ஓகே, இது அவைகளுக்கு எல்லாம் பரிசீலிப்பினும் எல்லாம் அம்மா இவ்வளவு செஞ்சு தந்தது அதுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். மற்ற முக்கியமான பிரச்சனை இது உண்டு.
இந்த அந்த தண்ணி உங்களுக்கு இப்ப தேவையாண்டா கிணத்து வேலை இப்ப தண்ணி இருந்தாயா ஒரு 45 நாள்ல கூட ஒரு 10 ரூபா வருமானம் ஒரு கணக்க தேவையில ஒரு பைத்தனை போட்டா கூட ஒரு 500 அடி பைத்தனை போட்டா கூட ஒன் அவுட் ஒரு நாளைக்கு காசு ஒரு 1500 ரூபா 2000 ரூபா ஒரு 3 மாசம் 2 மாசத்துக்கு எடுத்து கொண்டு இருக்கலாம். பெருசா செய்யலாம் பரவாயில்ல, அதை செஞ்சு கொண்டு இருக்கலாம். முக்கிய பிரச்சனை தண்ணி தான். மத்த பிரச்சனை மத்த சாமான்லாம் ஓரளவு தேடி எடுத்துட்டேன். மோட்டர்ல இருந்து பைப்ல இருந்து அதெல்லாம் தேடி எடுத்துட்டேன். கடவுல இருந்து இந்த கிணத்துல தண்ணி இல்லாததான் முக்கிய பிரச்சனை. இப்ப நான் தண்ணி இருக்கு இல்லன்னு சொல்லல. காலையில ஒரு பரல் அடிச்சு குளி தேவைக்கு எடுத்துப்போம். பின்னேற ஒரு பரல் அடிச்சா உளுந்தோட நீங்க கச்சான் போடலாம். கச்சான் போடலாம். இந்த மழையை நம்பி கச்சான் இந்த வருஷம் மழை இல்லையே, அதுதானே மெயின் பிரச்சனையே. வெள்ளாம உற்றோடாம வெள்ளாம செய்யல. இந்த தாலிக்குளம், ஜெங்கராவூர், கட்குளம் இந்த பக்கம் இதுல ஒரு 10 குளத்துக்கிட்ட வெள்ளாம இல்ல. அங்கால புருஷங்குளம் போனீங்க தானே. புருஷங்குளம் குளத்துல எவ்வளவு தண்ணி வரும். அதுல பாத்தீங்கன்னா தண்ணி ரோட்டு வரைக்கும் தண்ணி இருக்கும். இந்த மாதிரி அங்கேயே தண்ணி இல்லன்னும் போது இங்க இருந்து தண்ணி வரும். இந்த ஏரியாவுக்குள்ள அதான் கொஞ்சம் பெரிய குளம். அடுத்தது இங்கால பாவக்குளம். ஆனா இங்கால ஒரு 2-3 கிலோமீட்டர் போனோன்னா அங்கால வெள்ளாம செய்யறாங்க. அது என்ன பாவக்குளம் பெரிய குளம் தானே. தண்ணி வசதி இருந்தா கூட 5000 உதவியும் இருக்கு. அப்பா செஞ்சு தருவாரு. மருந்து அடிக்கிற வேலையில மற்ற வேலையில இதர வேலையில் எல்லாம் செஞ்சு தருவாரு. ஒன்று இல்லாட்டி ஒரு முயற்சி இருக்கு. ஆடம் வளர்க்குறீங்க எல்லாம் வளர்க்குறீங்க. இந்த கிணறு மட்டும்தான் இவ்வளவு செஞ்சு தந்துட்டாங்க. நான் இல்லன்னு சொல்ல இல்ல. இன்னொரு கொஞ்சம் நான் பலன் எடுக்கணுமா இருந்தா இன்னொரு கொஞ்சம் இல்ல. இப்ப இன்னும் எத்தனை முழம் பட்டணும் சொல்றீங்க? இந்த பள்ளம் போட்டதுக்கு 2 முழம் பட்டுறது கிட்டத்தட்ட எவ்வளவு உங்களுக்கு செலவு? கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் காசுகிட்ட கேட்பாங்க. 1 லட்சம் ரூபாய் காசுகிட்ட வேணும். அதுவும் முதல்ல ஒரு சின்ன பிசல ஒன்று விட்டுட்டோம். என்னன்னா ஆக்கள் விஷயம் தெரியாம வவுனி ஆக்களை பிடிச்சி வெட்டுனாலதான் அதுல ஒரு 40,000 தண்ணியை காணணுன்றதுக்காக வெட்டுனது. சரிகாந்து சொன்னா தண்ணியை காண்றதுக்காக ஒரு பள்ளத்தை போட்டு வெட்டுங்க. அது சந்தேகம் வந்துட்டு பள்ளத்தை வெட்டி தண்ணி வரல. என்னன்னா தண்ணி இருந்தா தான் கிணறு கட்டுவேன் அப்படின்றதுக்காக வெட்டி தண்ணி கண்டதுக்கு சரி சந்தோஷம்னு வெட்டி கட்டி தந்துட்டாரு. இவ்வளவு செஞ்சு தந்தாங்க. அது ஒரு கொஞ்சம் அந்த பாறை உடைச்சுன்னா அந்த பாறைக்கு கீழே 2 முழம் வெட்டணும். ஆனா இது ஒன்று கஷ்டம் இல்ல. கிணறு மத்த கிணறு எல்லாம் இந்த காணில 2 கிணறு வெட்டி மூடுனாங்க. என்ன பிரச்சனைனா பாறை இது. இவங்க தான் இறங்கி அடிச்சாங்க அந்த கிணறு. மேல குமிச்சு விட்டுருக்க மண்ணு. அந்த நேரம் சாரம் கிணறு கட்டுறதுக்கு கிடந்தது சாரம் போட்டு இருந்தது தானே தடிக்கம்பு. அப்ப அது கட்டையில தானே அந்த இதுக்குள்ளால இறங்குறதுக்கு லேசா இருந்தது. இறங்கி அடிச்சு குமிச்சு விட்டுட்டாங்க. அல்றதுக்கு வழி இல்ல. அல்றது இவங்க 3 பேர்த்தையும் வச்சு அள்ளவும் இயலாது. என்னால ஒன்னும் செய்யவும் இயலாது. எல்லாம் தான் இப்ப காலை இப்ப ஒரு மூச்சு மத்தியானம் சாப்பிட்டு இவ்வளவு நேரம் மண்ணு தள்ளினாங்க. தள்ளினோன்னா பிறகு நான் போன் அடிச்சேன்னா இவர் போன் அடிச்சாரு வாரம் உண்டு. அதுக்கு பிறகுதான் தண்ணி எடுத்து குளிச்சுட்டு நிக்கிறோம். நாங்கள் போயிட்டு வரோம். அதுக்கு நீங்க